Hello friends, welcome to my channel. கங்கா தேவி குழந்தைகளை கொன்றார் என்ற குற்றச்சாட்டு மகாபாரதம் சொல்லும் கதைகளில் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சம்பவமாகும். இந்த கதை வெளிப்படையாக பார்த்தால் கொடூரமாக தோன்றினாலும் அதன் ஆழத்தில் இறங்கினால் அது தாய்மையின் உச்சமான கருணையையும் சாப விமோசனத்தின் தெய்வீக தத்துவத்தையும் வெளிப்படுத்துகிறது. ஒரு தாய் தன் குழந்தைகளை தானே கங்கையில் வீசுவாள் என்ற எண்ணமே மனித மனதை நடுங்கச் செய்கிறது. அதுவும் பாவங்களை கழுவும் தெய்வமாக வணங்கப்படும் கங்காதேவி இப்படி செய்தாளா என்ற கேள்வி பல நூற்றாண்டுகளாக மக்களை குழப்பி வந்திருக்கிறது. ஆனால் இந்த கதையின் உண்மை சாதாரண மனித நியாயத்துக்கு அப்பாற்பட்டது. கங்காதேவி என்பது வெறும் ஒரு நதி அல்ல, அவள் தேவர்களாலும் முனிவர்களாலும் வணங்கப்படும் தெய்வம். சிவபெருமானின் ஜடையிலிருந்து பூமிக்கு இறங்கிய புனித சக்தி. ஒரு துளி கங்கை நீர் கூட பாவங்களை அழிக்கும் என்று நம்பப்படும் அளவுக்கு அவள் கருணையின் வடிவம். அப்படிப்பட்ட தெய்வத்தாய் கொடூரமான செயலொன்றை செய்வாள் என்றால் அதற்கு பின்னால் மனிதர்களுக்கு புரியாத ஒரு தெய்வீக காரணம் இருக்க வேண்டும். அந்த காரணத்தை அறியாமல் இந்த சம்பவத்தை குழந்தை கொலை என்று அழைப்பது மகாபாரதத்தின் ஆன்மாவையே தவறாக புரிந்து கொள்வதற்கு சமம். இந்த கதையின் அடுத்த கட்டத்தில் வருகிறார் ஹஸ்தினாபுரத்தின் மகா வீரராஜா சாந்தனு. ஒரு நாள் கங்கை கரையில் நடந்து கொண்டிருந்த சாந்தனு அளவிட முடியாத அழகும் அமைதியும் கொண்ட ஒரு பெண்ணை காண்கிறான். அவளின் கண்களில் மனித பெண்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு தெய்வீக ஒளி. அந்த பெண் கங்கா தேவி என்பதை காலம்தான் வெளிப்படுத்துகிறது. காதல் மலர்கிறது. திருமணத்திற்கு முன் கங்கா தேவி ஒரே ஒரு நிபந்தனை வைக்கிறார். நான் என்ன செய்தாலும் நீ ஒருபோதும் கேள்வி கேட்கக்கூடாது. காதலில் மூழ்கிய சாந்தனு அதன் விளைவுகளை எண்ணாமல் ஒப்புக்கொள்கிறான். இந்த ஒப்பந்தமே பின்னாளில் வரலாற்றை மாற்றப் போகிறது. திருமணத்துக்கு பிறகு முதல் குழந்தை பிறக்கிறது. சாந்தனு தந்தையான மகிழ்ச்சியில் திளைக்க கங்காதேவி அந்த குழந்தையை எடுத்து மௌனமாக கங்கை கரை நோக்கி நடக்கிறாள். யாரும் எதிர்பார்க்காத அந்த நிமிடத்தில் குழந்தையை நேரே கங்கை நீரில் விடுகிறாள். சாந்தனு அதிர்ச்சியில் உறைந்து நிற்கிறான். ஆனால் அவன் கொடுத்த வாக்குறுதி நினைவுக்கு வருகிறது. மௌனம் காக்கிறான். இதே சம்பவம் 2வது 3வது என்று தொடர்கிறது. ஒன்றல்ல, இரண்டல்ல, 7 குழந்தைகள். 7 பேரும் பிறந்தவுடனே கங்கையில் கரைகிறார்கள். இங்கேதான் மனித மனம் அலரும். இது என்ன தாய்மை என்ற கேள்வி எழுகிறது. ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த 7 குழந்தைகளும் மனித குழந்தைகள் அல்ல. அவர்கள் அஷ்டவசுக்கள். அஷ்டவசுக்கள் தேவர்களின் துணை தெய்வங்கள், இயற்கையின் சக்திகளை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள், இந்திரனுக்கு நெருக்கமானவர்கள். ஆனால் தேவர்களும் அவர்கள் தவறு செய்கிறார்கள். ஒருமுறை அவர்கள் முனிவர் வசிஷ்டரின் மனைவியின் புனித பசுவை திருடுகிறார்கள். இது ஒரு சிறிய குற்றம் அல்ல, அது தர்மத்தையே மீறிய செயல். கோபமடைந்த வசிஷ்டர், நீங்கள் அனைவரும் மனிதர்களாக பிறந்து பூமியில் துன்பப்பட வேண்டும் என்று சாபம் கொடுக்கிறார். சாபம் கேட்ட அஷ்டவசுக்கள் அஞ்சி நடுங்குகிறார்கள். மனித வாழ்க்கை பிறப்பு இறப்பு துன்பம் இன்பம் என்ற சுழற்சி அவர்களுக்கு வேண்டாம். அவர்கள் மன்னிப்பு கேட்கிறார்கள். வசிஷ்டர் கருணையுடன் சாபத்தை சற்றே தளர்த்துகிறார். உங்களில் 7 பேர் பிறந்தவுடனே விடுதலை பெறுவீர்கள். ஆனால் ஒருவன் மட்டும் முழு மனித வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தீர்ப்பு வழங்குகிறார். அந்த ஒருவன்தான் முக்கிய குற்றம் செய்த வசு. சாபம் பெற்ற அஷ்டவசுக்கள் தங்கள் துன்பத்திலிருந்து விரைவில் விடுபட கங்கா தேவியை அணுகுகிறார்கள். அம்மா, மனித வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம், சீக்கிரம் மோட்சம் வேண்டும் என்று வேண்டுகிறார்கள். கங்காதேவி அவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறார். நான் உங்களை மனிதர்களாக பெற்றாலும் உடனே என் நீரில் விடுவித்து உங்கள் சாபத்தை முடிப்பேன் என்று சொல்கிறார். இதுவே 7 குழந்தைகள் பிறந்தவுடனே கங்கையில் விடப்பட்டதற்கான உண்மை காரணம். 8வது குழந்தை பிறக்கும் போது தான் கதை திருப்பம் எடுக்கிறது. அந்த குழந்தையை கங்கையில் விட கங்காதேவி தயாராகும் நேரத்தில் சாந்தனு தடுக்கிறான். போதும், நீ என்ன செய்கிறாய் என்று கேட்கிறான். வாக்குறுதி உடைந்த அந்த நிமிடத்தில் கங்காதேவி உண்மையை வெளிப்படுத்துகிறாள். இந்த 8வது குழந்தை தான் முழு மனித வாழ்க்கை வாழ வேண்டிய வசு. அவனே பின்னாளில் பீஷ்மர் ஆகிறான். பீஷ்மர் சாதாரண மனிதன் அல்ல. அவன் பிறப்பிலேயே சாபமும் தியாகமும் கலந்து உருவானவன். அதனால்தான் அவன் பிரம்மச்சரிய சபதம் எடுத்தான். அதனால்தான் அவன் மரணத்தையும் கட்டுப்படுத்தும் சக்தி பெற்றான். அவன் வாழ்க்கை முழுவதும் தியாகம், கடமை, தர்மம் என்ற 3 தூண்களின் மேல் நின்றது. 7 வசுக்கள் உடனே மோட்சம் பெற்றார்கள். ஒருவன் மட்டும் மனித வாழ்க்கையின் முழு அனுபவத்தையும் சுமந்து நடந்தான். இந்த கதையை முழுமையாக புரிந்து கொண்டால் கங்காதேவி குழந்தைகளை கொன்றார் என்ற குற்றச்சாட்டு முற்றிலும் தவறானது என்பதை உணரலாம். இது குழந்தை கொலை அல்ல, இது சாப விமோசனம். இது கொடூரம் அல்ல, இது கருணை. மனித கண்களுக்கு கடினமாக தோன்றும் சில செயல்கள் தெய்வீக பார்வையில் மிகப்பெரிய இரக்கமாக இருக்கலாம். மகாபாரதம் நமக்கு சொல்லும் முக்கியமான பாடம் இதுவே. வெளிப்படையாக தெரிகிற உண்மை எப்போதும் முழு உண்மை அல்ல. தெய்வச் செயல்களை மனித நியாயத்தால் அளக்க முடியாது. இன்றும் பலர் கங்காதேவியை இந்த காரணத்தால் விமர்சிக்கலாம். ஆனால் உண்மையை அறிந்தவர்கள் அவளை சாபத்தை முடித்த தாய் என்றும் மோட்சம் கொடுத்த தெய்வம் என்றும் தான் வணங்குவார்கள். கங்காதேவி குழந்தைகளை கொன்றார் என்பதல்ல உண்மை. அவள் தேவலோக உயிர்களை மனித சாபத்திலிருந்து விடுவித்த தெய்வீக தாய். இதுவே மகாபாரதம் சொல்லும் ஆழமான மறைக்கப்பட்ட உண்மை. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன்.